ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் லெமனோட பெனிஃபிட் தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணால் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சை பழத்தில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஆரோக்கியம் பானமான இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் நச்சுக்களை வெளியேற்றுமா. தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் இந்த எலுமிச்சை பழச்சாறை அருந்ததுனால உடல் எடை கூட குறையும். இதய ஆரோக்கியத்திற்கும் சரும பொலிவுக்கும் இல்லாமல் ஒரு பெரிதும் உதவுகிறது. எலுமிச்சை பழத்தோட முக்கிய நன்மைகளை வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி. எலுமிச்சை பழத்தில் உள்ள வைட்டமின் சி வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரித்து சளி, இருமல் மற்றும் பாக்டீரியாவை தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்குது. ரெண்டாவது பாயிண்ட், செரிமானம் மற்றும் உடல் எடை. வெறும் வயிற்றில் எலுமிச்சை பழத்தை தண்ணீர் குடிப்பதோடு கல்லீரல் சுத்தமாக வைத்துகிறது. எலுமிச்சம்பழச்சாற்றில் தலையில் தேய்த்து தலை மூழ்கி வர பித்தம், வெறி, உடல் உஷ்ணம் இதெல்லாம் குறையுமா. எலுமிச்சம்பழச்சாறுடன் தேன் கலந்து குடிக்க வறட்டு இருமல் தீரும். இதனுடன் மோர் கலந்து குடித்தா இரத்த அழுத்தம் குறையுமா. இதய ஆரோக்கியம். இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் மற்றும் பிற சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொலஸ்ட்ராலை அளவாக நிர்வகிக்க உதவுமா. சரும பொலிவு. கொலஜான் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமாக நம்ம முகத்தில் வர முகப்பொரு, கரும்புள்ளிகளை இதை எல்லாத்தையும் நீக்கி சருமத்தை இளமையாகவும் பொலிவாகவும் வைக்கிறதுக்கு இந்த லெமன் யூஸ் ஆகுது. வாய் சுகாதாரம். எலுமிச்சைச்சாற்றை நீரில் கலந்து வாயை கொப்பளிச்சா வாய் துர்நாற்றம், பல்லில் உள்ள வலி மற்றும் ஈறு பிரச்சனைகள் எல்லாம் குணமாகுமா. இந்த லெமன் பழத்தை பயன்படுத்தும் முறை: ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் அரை எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் இதனோட லெமன் பெனிஃபிட் யூஸ் ஆகும். தேள் கொட்டின இடத்துல எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி 2 துண்டுகளை தேய்க்க அதனோட விஷம் இறங்குமா. எலுமிச்சை பழச்சாற்றில் தலையில் தேய்த்து தலை மூழ்கி வந்தால் பித்தம், வெறி, நம்ம உடலில் இருக்க சூடு, உஷ்ணம் இதெல்லாம் குறைஞ்சி வரும். மூன்றாவது நகைச்சுற்று ஏற்பட்டால், நம்ம நகத்தில் நகைச்சுற்று வருதில்ல, அது ஏற்பட்டால் எலுமிச்சை பழத்தில் உள்ள எலுமிச்சை பழத்துக்குள்ளே அந்த விரலை விட்டு அதனுள் சொருகி வைக்க வலி குறையுமா. மயக்கம், வாந்தி, வாய் குமட்டல், நீர் வேட்கை, வெறி, கண் நோய், காது வலி போன்றவைக்கு குணப்படுத்துறதுக்கு இந்த எலுமிச்சை பழத்திற்கு ஒரு தன்மை இருக்குது. எலுமிச்சை பழச்சாற்றில் சீரகம் 100 அல்லது 50 கிராமை 2 நாள் நல்லா ஊற வச்சு அந்த சாற்றுடன் வெயிலில் காய வைத்து நன்றாக அந்த காய்ந்ததும் மீண்டும் எலுமிச்சை பழச்சாற்றில் ஓரிரவு ஊற வைத்து மீண்டும் வெயிலில் காய வைக்கவும். நன்றாக அது நல்லா காஞ்ச பின் அதை எடுத்து பொடியாக்கி 1 ஸ்பூன் தேன் அல்லது தண்ணீரில் கலந்து 3 வேளை சாப்பிட்டு வந்தால் அஜீரணம், பித்தம் தனியும், இரத்த அழுத்தம் இதெல்லாமே சீராக இருக்குமா. நீர் சுருக்கு, பித்த நோய், வெட்டை, சூடு, மலச்சிக்கல் ஆகியவற்றுக்கு இந்த எலுமிச்சை பழச்சாற்றுடன் சர்க்கரை 1 ஸ்பூன் அல்லது உப்பு 1 ஸ்பூன் கலந்து குடித்தால் தகுந்த நிவாரணம் நமக்கு இந்த லெமனால் யூஸ் ஆகும். எலுமிச்சை கனிகளின் சாற்றில் உள்ள சிட்ரிக் அமிலம் முக்கிய பொருளாகுமா. ஸ்கர்வி நோய்க்கு வைட்டமின் சி குறைவினால் வரும் நோய் எதிரானது. இது பசி நல்லா தூண்டும், தசை இழுக்கும், ஜீரணம் ஊக்குவிக்கும், வயிற்று வலியை தீர்க்கும், வாந்தி வராது. இது எல்லாத்துக்கும் இந்த எலுமிச்சை பழம் யூஸ் ஆகுது. குழந்தைங்களுக்கு இந்த வாமிட் வரும்போது இந்த எலுமிச்சை பழச்சாற்றில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த வாந்தி நீக்கும். இந்த வயிற்றால் போகும்போதும் இதனோட இதில் ஒரு லவா வாங்கி அதில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டு கொடுத்தா வயிற்றாலே நிற்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.